கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுமரியில் உள்ள தனியார் பள்ளியில் ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவி மேலேருந்து போய் சர்க்கிள் பண்ணிக்கிட்டு இறந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து செல்வியும் செல்வி குடும்பமும் போட்ட ட்ராமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ராமா மக்களே. நாம் இந்த வழக்கை விசாரித்தப்போ சொல்லியிருந்தோம், செல்வியும் செல்வி குடும்பமும் சரி வாழ்நாள் முழுக்க ஒன்று சிறையில் இருக்கணும், இல்லை கூட அலையணும்னு சொல்லியிருந்தோம். அந்த வார்த்தை உண்மையாகும் பட்சத்தில் உண்மையாகிற மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா செல்வியும் செல்வி குடும்பமும் ஒரே கோர்ட்டில் வெவ்வேறு கோர்ட்டால் எப்படி அப்பீல் ஆனாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுமரியில் உள்ள தனியார் பள்ளியில் ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவி 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ செல்வின்ற வளர்ப்பு தாயான சித்தியோடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் 3rd ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு வழக்கு. இப்போ இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வருகிறது. இதே கோர்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு கோர்ட்டாலில் கிட்டத்தட்ட இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகன்னு சொல்கிற மாதிரி இந்தியாவில் முதன்முறையாக 916 பேர் ஒரே கேஸில் சார்ஜ்ஷீட் போடப்பட்டு ப்ராசிக்யூட் பண்ணப்பட்ட கள்ளக்குறிச்சி அந்த ஸ்கூல் கலவர வழக்கும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ இந்த ஸ்கூல் கலவர வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்த ஆட்கள் மொத்தம் 615 பேர். நாம் விசாரித்த வரையில் இன்றைக்கி அதில் அப்பீல் ஆனது ஆல்மோஸ்ட் 500 பேர்னு சொல்லப்படுது. இப்போது இது ஒரு புறம் இருக்கிறது. இந்த கலவரம் வழக்கில் A1 அக்யூஸ்டே செல்வி தான், A2 அக்யூஸ்டு திராவிடமணி, A3 ராமலிங்கம், A4 செல்வியோடைய தம்பியான செந்தில் முருகன். இப்போ இதில் ஒரு பக்கம் கலவர வழக்கில் A2 அக்யூஸ்டா A3 அக்யூஸ்டான ராமலிங்கமும் A2 அக்யூஸ்டான திராவிடமணி அப்பீர் ஆகிருக்காங்க. A1 அக்யூஸ் செல்வி காணும். எங்கடா செல்வியை காணும்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இதே கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் ஸ்ரீமதி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே செல்வி போய் அப்பீர் ஆகிருக்கான். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ்டாக பார்க்கலாம். ஒரு பக்கம் ஸ்ரீமதி வழக்கு. இப்போ ஸ்ரீமதி வழக்கை பொறுத்தளவுக்கு சார்ஜ் ஷீட்டு ஏன் போடலைன்னு கூப்பாடு கூவிட்டு இருந்த செல்வி கிட்டத்தட்ட 13th ஜூலை 2022 அந்த மாணவி மேலேருந்து குச்சி இறந்து போகிறாங்க. கரெக்டாக 2023 மே மாதம் சார்ஜ்ஷீட் போடப்படுகின்றது. 2023 மே மாதம் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டால் ஒரு மாதம் 2 மாதம் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் முடிச்சிருக்கலாம். 2023 மே முடிஞ்சு, 24 மே முடிஞ்சு, இப்போ 25 மே நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு ஒரு கேஸை எப்படிலாம் ட்ராக் பண்ணிக்கிட்டு இந்த கேஸை நம்பராக ஓடுறதுல செல்வி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்றதை தெளிவாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் மக்களே. இப்போ இந்த கேஸ் இந்த மாணவி கேஸ் எடுத்துக்கலாமே. இந்த மாணவி கேஸில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தான்னா, உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜெனரல் டைரி கேட்டிருந்தா, அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தா, அதே மாதிரி அன்றைய நாள் 13th ஜூலை அன்னைக்கு போலீஸும் ஸ்கூல் தரப்பில் உள்ளவங்களும் பேசின அந்த ரெக்கார்டிங் கேட்டிருக்கான். இப்போ இந்த ரெக்கார்டிங்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீதிமன்றம் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நீங்கள் போடுறீங்களா இல்லை நான் நம்பர் பண்ணவான்னு கேட்டதுக்கு பிறகு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் செல்வி தரப்புலேருந்து போடப்பட்டு அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த லீகல் உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸு இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ்லாம் ஃபாலோ பண்ணப்படலை, அதனால் இது ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டிருக்கா செல்வி. இப்போ இதற்கு இந்த ரீஇன்வெஸ்டிகேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை, நாங்கள் ப்ராப்பராக ப்ரொசீஸ் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சிபிசிஐ தரப்பிலிருந்து கவுண்டர் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இப்போது இன்றைக்கு கவுண்டர் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் நடந்திருக்க வேண்டும். பட் இன்றைக்கு ஆர்கியூமெண்ட் நடக்கலை மக்களே. இன்றைக்கி செல்வி அங்கே போய் அப்பேர் ஆகிட்டு டேட் வாங்கிட்டு வந்திருக்கா. டேட் இஸ் ஆன் May 27th. ஸோ May 27 ஆர்கியூமெண்ட் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்கியூமெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இது நம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, இது தற்கொலை வழக்கு. தற்கொலை வழக்கில் இந்த தற்கொலை பண்ணி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கான்றதுக்கான எல்லா ஆதாரமும் எல்லா சாட்சியும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் 2 பெண்கள் ரகசிய வாக்குமூலமே கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றத்தில் நீதிபதிக்கிட்ட. இப்போ இந்த தற்கொலைக்கு யார் காரணம் அப்படின்றதை அலசி ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த தற்கொலைக்கு முழுக்க காரணம் செல்வி மட்டும்தான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த காரணத்தினால மட்டும்தான் மக்களே முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டுடைய காப்பி செல்வி வாங்கியிருப்பா. அந்த சார்ஜ் ஷீட்டு காப்பி செல்வி வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேஜஸ் மேலே இருக்குன்றாங்க, 1000 பேஜ் மேலே இருக்குன்றாங்க. அந்த 1000 பக்கத்துக்கான ஒரு காப்பியவோ இல்லை அந்தளவுக்கு கூப்பாடு போட்டு பேசக்கூடிய செல்வி அந்த 1000 பக்கத்தை பிடிஎஃப் ஃபார்மேட் மாற்றுறதுல பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம்.
அப்போ அதை மாற்றி யாருக்குமே தரக்கூடாது, ஏன்னால் இதை படித்து பார்த்தா நாம் சொன்னது எல்லாமே உண்மைன்ற தெரிஞ்சு போயிடும், அந்த பொண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோன்ற தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சு போனால் இன்றைக்கி கலவர வழக்கில் வந்து 916 பேர் ப்ராசிக்யூட்டாக இருக்கிறாங்க. இந்த ப்ராசிக்யூட்டான மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்தளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணியிருக்கியா, அதான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, வெளியே வந்து அவ்வளோ சீன் போட்டுட்டு இருந்தியே அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்கன்ற பயத்தினாலேயே இந்த வழக்கில் உள்ள சார்ஜ் ஷீட்டு வெளியே கொடுக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்க வேண்டும் மக்களே. இது ஒரு புறம். இன்னொரு புறம் கலவர வழக்கு. கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 200 போலீஸ்க்கு மேலே அங்கே குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு போலீஸுமே 2 நீதிபதி உள்ளே இருக்கிறாங்க. 2 நீதிபதி கிட்ட மொத்த பேர் உள்ளே அமைச்சா கஷ்டன்றதுனால 20 பேரை உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த 20 பேர் உள்ளே போனவொடனே ஃபஸ்ட்டு கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னென்னால், பேர் கேட்குறாங்க, அப்பா பேர் கேட்குறாங்க, ஆதார் கார்டு ஐடி கேட்குறாங்க. அடுத்தது அவங்களுக்கான சம்மன் கொடுக்கப்பட்டு ஒரு சிடி கொடுக்கப்படுகின்றது. என்ன சைடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த சிடியில் இந்த கலவர வழக்கில் அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டு மேலே தொடுக்கப்பட்ட சார்ஜஸ்க்கான சார்ஜ் ஷீட் இருக்கின்றது. ப்ளஸ் எந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தும் விதமாக மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கின்றது. இந்த இடத்துல இந்த பிளேஸில் இந்த பஸ்ஸை உடைச்சிருக்கிற வீடியோ இருக்குப்பா, இந்த வீடியோ வந்து சீட்டில் காப்பி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த மாதிரி வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட நபர்கள்கிட்டையும் ஒவ்வொரு சிடி கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றம். இப்போ கொடுத்துட்டு ஜூலை 19க்கு தேதி கொடுத்துருக்குறாங்க. என்ன அர்த்தம், ஏன் லாங் டே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஜூலை 19 வருகின்ற பொழுது அவங்க அட்வொகேட் டிப்ளாய் பண்ணியிருக்க வேண்டும். வரும்பொழுது அவங்க அட்வொகேட்டோட வர வேண்டும் அடுத்தது கூப்பிடும் பொழுது. ஏனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த சிடியை போட்டு பார்ப்பாங்க, நீதிபதி போட்டு பார்ப்பார், இங்கே நீ பண்ணியிருக்க இது நீ தானா அப்படின்னு கேட்கலாம், நான் தாங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ நீ தான் பண்ணியிருக்க, நீ தான் அடிச்சுன்றது தெரியும், உறுதியாகிடுச்சு நேரத்தில். ஏன்னா மெட்டீரியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து அட்வொகேட் வாதாட முடியுமான்னு பார்ப்பாங்க, ஒன்றும் வாதாட முடியாது. என்ன அதிகபட்சம் கேட்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுங்க, திருமணம் ஆகலை, வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றணும், தண்டனை குறைவாக கொடுங்க அப்படின்னு தான் கேட்க முடியும். ஸோ இதில் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரியோ டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரியோ எந்த ஆர்குமெண்ட்டும் முன்வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. ஏன்னால் எல்லாருக்கிட்டையுமே கொடுக்கப்படுகின்ற சிடியில் பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்திருக்கிறாங்களா, ஏதாவது வந்து தப்பான மெசேஜ் அமைச்சிருக்கிறாங்களா, ஏதாவது வந்து கூப்பிட்டுருக்காங்களா, என்னென்ன பண்ணிருக்காங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து ஆதாரத்தை கொடுக்குறாங்க சிடி போட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே முதல் வழக்கு சார்ஜ் ஷீட்டை மெயில் அமிச்சதும், சார்ஜ் ஷீட்டை சிடி போட்டு கொடுத்ததும், அவங்க மேலே என்ன சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கலவரத்தில் அப்படிங்கிறத ஒரு வீடியோவோ சிடி ஃபார்மேட்டை கொடுத்ததும் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் மக்கள். இப்படி கொடுத்ததின் மூலியமாக இதை வந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே முடியாது. ஸோ இதில் வந்து அக்யூஸ் பண்ணப்பட்ட ப்ராசிக்யூட் பண்ணப்பட்ட எல்லாருமே இதில் கன்விக்ட் ஆவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வழக்கை பொறுத்தளவு, கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே காமன் நேம், நீ எதுக்கு வந்த, அந்த அம்மா தாங்க அழுதுச்சு, வீடியோ போட்டுச்சு, ஆடியோலாம் அமுச்சு கூப்பிட்டுச்சு, அதெல்லாம் அங்கே பரவுச்சுங்க, நாங்கள் வந்து குரூப்பில் இருந்தோம், அதான் வந்தோம். ஸோ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே கேள்வி இந்த லேடி. ஸோ இந்த செல்வி தான் கூப்பிட்டா, அவள் தான் எங்களை வந்து தப்பாக வழி நடத்தி கொண்டு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு, கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு A1 அக்யூஸ் செல்விக்கும் இதனை வந்து ஆரம்பத்திலிருந்தே இதனை வந்து தற்கொலைன்னு சொல்லாதுங்க, ரேப் அண்ட் மர்டர்ன்னு சொல்லுங்கள், ரேப்பிங் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து பணம் கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும்னு சொன்ன திராவிடமணியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒத்து ஊதிக்கிட்டு இருந்து நான் ஸ்கூலில் உடைப்பண்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்து ஆதாரத்தோடு வெளியான செந்தில்முருகனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இயக்கிக்கிட்டு இருந்த ஹெல்ப் பண்ண ராமலிங்கமாக இருக்கட்டும், சிங்கப்பூர்லேருந்து பல பேர் ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க, இந்த கலவரத்துக்கு தண்ணி பாட்டில் கொடுத்துருக்குறாங்க, சில பேர் பணம் அமிச்சு என்னால் முடிஞ்சதை ஜூஸ் வாங்கி கொடுங்க சொல்லியிருந்துருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இந்த லிங்க்கு போகுதுன்னு பார்த்தால், ராமலிங்கம் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அங்கே உள்ள நபர்கிட்டலாம் இந்த கலவரத்துக்காக பணம் வசூல் பண்ணப்பட்டிருக்குன்றதையும் நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம ஆதாரத்தை வெளியிட்டிருக்கோம் மக்களே. சரி, எல்லா ஆதாரத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது செல்வி குடும்பமே இதில் செயலிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மக்களே. நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.